नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु झील और नदी सिंचाई किसान संघ की एक बैठक आज यहां कलेक्टर कार्यालय में आयोजित की गई। विश्वनाथन ने कहा, तमिलनाडु टैंक एंड रिवर इरिगेशन फार्मर्स एसोसिएशन TNTRAC ने आज यहां जिला कलेक्टर कार्यालय के सामने धरना दिया और आनंदीमेडु में एक नया सिंचाई चैनल और आनंदीमेडु में एक नया चैनल बनाने की मांग की। दक्षिणी अयन कलाई चैनल, जो इलालगुडी तालुक के आनंदीमेडु गांव में 300 एकड़ भूमि की सिंचाई करता है, की गाद निकाल दी जानी चाहिए। दक्षिण अयान चैनल के किनारे स्थित कलियम्मन मंदिर से बनन माराथन मंदिर तक की सड़क बहुत खराब स्थिति में है। यह बरसात के मौसम से पहले किया जाना चाहिए। चतमंगलम से आनंदीमेडु थरसलाई तक बहुत खराब है। जब एक वाहन को रोका जाता है तो दूसरे वाहन की अनुमति नहीं होती है। इस सड़क की मरम्मत 20 वर्षों से की जा रही है। इसलिए तमिलनाडु झील और नदी सिंचाई किसान संघ के राज्य अध्यक्ष PP पुजारी ने कलेक्टर से बांध की मरम्मत के लिए तत्काल कदम उठाने का आग्रह किया। विरोध प्रदर्शन में 50 से अधिक लोगों ने भाग लिया। त्रिची से मुख्य संवाददाता V बालाजी की रिपोर्ट। திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிறைய கோரிக்கைகள், விவசாயிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் குறுவை சாகுபடி நடந்துகிட்டு இருக்குது. சம்பா சாகுபடி நடக்க போகுது. கிட்டத்தட்ட 78 ஏரி 79 ஏரி இருக்குது. இந்த ஏரியில் காவிரி நீரை சேமித்து வைக்க வேண்டும். எத்தனை சதவீதம் காவிரி நீர் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஏன்னா குளத்தில் வீணாக தண்ணி காவிரி நீர் போயிட்டுருக்கு. அதை திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் உள்ள ஏரிகளில் சேமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அதேமாதிரி திருச்சி மாவட்டத்தில் 1400 ஊராட்சி ஏரிகள் இருக்குது, அதாவது சிறுபாசன குளங்கள், எம்ஐ டேங்கு. அதை மழை வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை தூர்வார வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாகுடி தாலுக்காவில் சாத்தமங்கலம் டு ஆனந்திமெடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 20 ஆண்டுகளாக அந்த தார் சாலை சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருக்குது, மிக மோசமாக இருக்குது. அதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உடனே அந்த ரோட்டை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதேமாரி ஆனந்திமேட்டில் கிட்டத்தட்ட 300 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்கிறாங்க. ஆனால் தெற்கு ஐயா வாய்க்கா தூர்வாராமல் இருக்குது. அதை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அதேமாரி காளியம்மன் கோவிலேருந்து வாகமரத்தான் கோவில் வரைக்கும் அந்த தெற்கு ஐயா வாய்க்கா கரையை சீரமைத்து கொடுக்கணும். இதுமாதிரி கொப்பாரி விட்டு அரண்மனை மேடு அந்த ரோடு மோசமாக இருக்காது, தூர்வாரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது சீரமைத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். மெயினாக குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் விவசாயிகளுக்கு கூற்று தொடக்க வேளாண் கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் கொடுப்பதற்கு காலதாமதப்படுத்துகிறாங்க. சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க. அதனால் சிபில் ஸ்கோரை கைவிட்டு காலதாமதப்படுத்தாமல் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர்க்கடனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சு இங்கே வெளியில் தர்ணா போராட்டம் நடத்தினோம். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் மாநில தலைவர் பூரா விஸ்வநாதன் அவர்கள்.